உலகின் மிகத் தொன்மையான நகரம் மெசொப்பொடேமியா 6500 ஆண்டுக்கு முற்பட்டது. தமிழகத்தில் தொன்மையான நகரம் மதுரை, காஞ்சி, பூம்புகார். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை வங்காள விரிகுடா. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது பூம்புகார். பூம்புகார் மற்றொரு பெயர்கள்: புகார், காவிரி பூம்பட்டினம். சங்ககால சோழர்களின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள்: மணிமேகலை, சிலப்பதிகாரம். கண்ணகியின் தந்தை மானாய்க்கன். மானாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். சிலப்பதிகார நாயகி கண்ணகி. கோவலன் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான் என்பதன் பொருள் பெருவணிகன். பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது சிலப்பதிகாரம். பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்தனர்? கிரேக்கம், ரோம். கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை ஆசிரியர் உருத்திரங்கண்ணர். கடல்வழி இறக்குமதி குதிரை. தரைவழி இறக்குமதி மிளகு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி சந்தனம். கிழக்கு பகுதி இறக்குமதி பவளம். தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி முத்து. ஈழத்திலிருந்து இறக்குமதி உணவுப் பொருட்கள். வடமலையிலிருந்து இறக்குமதி தங்கம். மெருகூட்டப்பட்ட அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி தங்கம். எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தினை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாலை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம். பூம்புகார். பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் மதுரை.